வணக்கம். குக்ஜி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம சேனலில் இறால் தொக்கு எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த இறால் தொக்கு ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. இதுக்கு ஒரு 10 நிமிஷம்தான் ஆகும். இதுக்கு நமக்கு ஃப்ரெஷ்ஷான இறால் வேணும். இன்றைக்கி நான் 1/2 கிலோ இறால் எடுத்திருக்கேன். இந்த இறாலில் பார்த்திங்கன்னா குடல் பகுதி இருக்கும், மேல் பக்கமும் கீழ் பக்கமும் கருப்பாக நரம்பு மாதிரி இருக்கும். இதை நம்ம கண்டிப்பாக எடுத்துடணும். இதோட சமைக்கக்கூடாது. இதை ஒரு கத்தியோ அல்லது டூத் பிக்கோ வச்சு இந்த மாதிரி கீறி விட்டு ஒவ்வொரு இறால்லையும் மேல் பக்கமும் கீழ் பக்கமும் இது மாதிரி கீறி விட்டு அதை எடுத்துருங்க. இதை இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க. மஞ்சத்தூளை போட்டு நல்லா கலந்துட்டு 3-4 டைம் தண்ணி விட்டு சுத்தமாக அலசி எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு இறால் சுத்தமாக க்ளீனாக கிடைக்கும். அடுத்து நம்ம அடுப்பில் ஒரு கடாயை வச்சு நல்லா சூடானதும் அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 2 துண்டு பட்டையும் 2 கிராம்பும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா பொரிஞ்சதும் 3 பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கணும். வெங்காயத்தினுடைய நிறம் மாறணும். ரெண்டு பச்சை மிளகாயை 2ஆக வெட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. கூடவே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை வாசனை போகிறது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அது கூட 2 பொடியாக நறுக்கியிருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியாகவே எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளி வேண்டாம், ரொம்ப புளிப்பாயிரும். அதனால் சின்ன சைஸ் தக்காளியாக 2 தக்காளி எடுத்துக்கோங்க. பெரிய தக்காளியாக இருந்தால் ஒரே தக்காளி போட்டுக்கோங்க. போட்டு நல்லா இதை வதக்கிக்கோங்க. அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுட்டு எண்ணெய் கொஞ்சம் தனியாக பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இதை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம மசாலாலாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். அடுப்பை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஹை ஃப்ளேமில் இருந்ததுன்னா மசாலாலாம் கருகிரும். ஸோ இப்போ இது கூட 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1.5 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 3 ஸ்பூன், அதே ஸ்பூனில் 3 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு நல்லா கலந்து விடுங்க. இதையை அடுப்பை மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை நல்லா கலந்துருங்க. நல்லா கலந்துட்டு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பும் 1 கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் போட்டுட்டு நல்லா இதை வதக்குங்க. இது கூட 2 கரண்டி தயிர் சேர்த்துக்கோங்க. புளிப்பில்லாத ஃப்ரெஷ்ஷான தயிராக இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். தயிர் சேர்த்துட்டு தயிரெல்லாம் நல்லா உடையிற அளவுக்கு நல்லா இதை கலந்துக்கோங்க. கலந்துட்டு இப்போ நம்ம இறாலை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நல்லா கலந்து மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சுருக்கிற இறாலை எடுத்து இதில் போட்டுடலாம். இறாலை போட்டு நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு மசாலா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியே சேர்க்க தேவையில்லை. ஏன்னா இந்த இறால் வேகும்போது அதுவே தண்ணி விடும். உங்களுக்கு கொஞ்சமாக தண்ணி மாதிரி வேணும் அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இப்போ கொஞ்சமாக 1/4 டம்ளர் மட்டும் தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மூடி வச்சிடலாம். ரெண்டே நிமிஷம் மட்டும் மூடி வச்சுருந்தா போதும். ரொம்ப நேரம் இறால் வேக விடக்கூடாது. 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள் எவ்வளோ தண்ணி விட்டுருக்குதுன்னு. இப்போ நம்ம கொஞ்சம் தான் தண்ணி சேர்த்தோம், ஆனால் இவ்வளோ தண்ணி விட்டுருக்கு. அதனால் உங்களுக்கு மசாலா திக்காக வேணும் அப்படின்னா தண்ணியே சேர்க்க வேண்டாம். அது கூட 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணி அடுப்பை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு தண்ணியை கொஞ்சம் வற்ற விடுங்க. கடைசியாக மல்லி இலை போட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம்.
அவ்வளோதான், நமக்கு சூப்பரான ப்ரான்ஸ் மசாலா ரெடி.